Hello students, welcome to Class Time Machi YouTube channel. This is 12th Standard Accountancy Unit 2, Accounts of Not-for-Profit Organization. இன்னைக்கு வீடியோவில் நம்ம அக்கௌண்டன்சி லெசன் 2 பேஜ் நம்பர் 53 2.5.4 ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஐட்டம்ஸ், அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் நம்ம எப்படி இந்த ரெவன்யூ ஐட்டம்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுறது, எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கரெக்டாக பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Okay, let's go into the video. 2.5.4 Treatment of Revenue Receipts. ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இதை நம்ம எப்படிலாம் போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏ, ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, சந்தா கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் அதை எப்படிலாம் நம்ம போடணும் அப்படின்றத பார்க்கலாம். when subscription received for the current year, previous years and subsequent period are given separately, subscription received for the current year will be shown on the credit side of income and expenditure account after making the adjustments given below. இப்போ கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். when subscription received for the current year, previous year and subsequent year are given separately. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரீவியஸ் இயர்து, அதே மாதிரி சப்சீக்வெண்ட் இயர்து தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இட் வில் பி ஷோன் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் போடணும். சரிங்களா, கிரெடிட் சைடில் நம்ம போட போகிறோம். எப்போ போட போகிறோம், அதுக்கு ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த அமௌண்ட்டை கிரெடிட் சைடில் காட்ட போகிறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில். சரிங்களா, அது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள். ஸோ நம்பர் 1 இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் டு பி ஆடட். கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. நம்பர் 2, subscription received in advance in the previous year which is meant for the current year. இதையும் என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. அப்படின்னா subscription received in advance in the previous year for the current year. இப்போ current year 2021. இப்போ இந்த 21ஓட சப்ஸ்கிரிப்ஷனை நான் போன வருஷமே 20லே நான் வாங்கிட்டேன். 21ஓட சப்ஸ்கிரிப்ஷனை நான் போன வருஷம் 20லே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா இதையும் நான் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு அர்த்தம். கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயரே நான் வாங்கிடுறேன் அப்படின்னா அதையும் நான் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், சப்சீக்வெண்ட் இயர், இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இதே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். when total subscription received during the current year is given, the total subscription received during the current year will be shown on the credit side of income and expenditure account after making the following adjustments. என்ன சொல்கிறாங்க, தனித்தனியாக கொடுத்துருந்தா வேறு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். இதே டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்திருக்கு கரண்ட் இயரில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் தான் நம்ம காட்ட போகிறோம். ஆனால் இதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணணும். என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1, subscription outstanding in the previous year which is received in the current year will be subtracted. என்ன சொல்கிறாங்க, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ப்ரீவியஸ் இயர், போன வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது நிலுவையில் இருக்குது, அதை நான் இந்த வருஷம் வாங்குகிறேன், விச் இஸ் ரிசீவ்டு இன் த கரண்ட் இயர். இப்போ அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணிடணும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் ஆடட். இந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா இதை நான் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. இப்போ 2021 கரண்ட் இயர்னு எடுத்துக்கலாம். இப்போ போன வருஷம் 2020 அப்படின்றது ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயரில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நான் இந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷனை 21 அதாவது கரண்ட் இயரில் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இதை லெஸ் பண்ணிடணும். சரியா.
ஆனால் இந்த 21 இருக்குது பாருங்கள், இந்த இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது நிலுவையில் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நான் இதை ஆட் பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, subscription received in advance in the previous year which is meant for the current year is added. என்ன சொல்கிறாங்க, சப்ஸ்கிரிப்ஷனை நான் அட்வான்ஸாக வாங்கிடுறேன், இந்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷனை நான் என்ன பண்ணுறேன், போன வருஷமே நான் வாங்கிடுறேன். இப்போ 2021க்கான சப்ஸ்கிரிப்ஷன் இதுதான் கரண்ட் இயர், இந்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை நான் 2020லேயே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்லலாம், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் விச் இஸ் மென்ட் ஃபார் த கரண்ட் இயர், இதை நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் த கரண்ட் இயர் விச் இஸ் மென்ட் ஃபார் த சப்சீக்வெண்ட் இயர் மஸ்ட் பி சப்ராக்டட். இப்போது கரண்ட் இயர் 2021, சப்சீக்வெண்ட் இயர் 22, இந்த இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷனை நான் இந்த வருஷமே நான் அடுத்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை நான் இந்த வருஷமே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா இதை நான் மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 2020, 2021, 2021, 2022, 2022, 2023, இப்போ இப்படி எடுத்துக்கலாம். இப்போ கரண்ட் இயர் இது தான். சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர், இது சப்சீக்வெண்ட் இயர் இது. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது கரண்ட் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷனை நான் ப்ரீவியஸ் இயரே வந்து அட்வான்ஸாக நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதை நான் ஆட் பண்ணிக்கலாம். கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் இன் ப்ரீவியஸ் இயர், ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கலாம். இதே இந்த 22, 23 இருக்குது பார்த்தீங்களா, இது சப்சீக்வெண்ட் இயர், இந்த இயரோட சப்ஸ்கிரிப்ஷனை நான் அட்வான்ஸாக நான் கரண்ட் இயர்லேயே ரிசீவ் பண்ணிடுறேன், அடுத்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷனை இந்த வருஷமே நான் ரிசீவ் பண்ணிடுறேன் அப்படின்னா இதை நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? அவ்வளோதான். ஸோ இதை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட், டெபிட் கிரெடிட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம். இங்கே பாருங்கள், கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அவங்க என்டர் பண்ணியிருக்காங்க, பை சப்ஸ்கிரிப்ஷனோட அமௌண்ட்டை இன்னர் காலமில் என்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சப்சீக்வெண்ட் ஃபார் தி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி சப்சீக்வெண்ட் இயர், அடுத்த வருஷத்துக்கு வருது இல்லையா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் மைனஸ் பண்ணிக்கணும். ரெண்டு விஷயம் மைனஸ் பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனை மைனஸ் பண்ணுறோம், சப்சீக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனையும் மைனஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணுறோம். என்னென்ன, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர் இதை ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் த கரண்ட் இயர், கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனை நான் ப்ரீவியஸ் இயரே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் இதுக்கு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். நம்பர் 1 இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் அண்ட் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் வில் பி ஷோன் ஆன் தி அசட் சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைடில் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, எந்தெந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் என்டர் பண்ணியிருக்கோம், கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ரெண்டுத்தையும் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். எந்த சைடில், அசட் சைடில். அண்டு இன்னொன்று பாருங்கள், subscription received in advance in the current year will be shown on the liability side of the balance sheet. ஸோ பேலன்ஸ் ஷீட்டோட liability சைடில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க, subscription received in advance for the subsequent year, அடுத்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை நான் அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணேன் அப்படின்னா அது liability சைடில் என்டர் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் இது. இதுக்கான சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.